Hello friends, welcome to JK Samayal. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தேன் மிட்டாய். 1980s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட்னு பார்த்திங்கன்னா இந்த தேன் மிட்டாய் தான். இப்போலாம் இந்த தேன் மிட்டாய் வந்து அதிகமாக எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. எங்கேயாவது பெட்டி கடைகளில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்தமாதிரி தேன் மிட்டாயை நம்ம அழகாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்திங்கன்னா வெறும் இட்லி மாவு தாங்க. இட்லி மாவு, சுகர், இது இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதுக்கு எடுத்துருக்க இட்லி மாவுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தான் இட்லி மாவு எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வச்சா இட்லி மாவு எடுத்துக்கோங்க. மாவு புளிக்காத அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த இட்லி மாவில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலரில் இருக்கிற கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 சிட்டிக்கு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்போ சோடா. ரொம்ப தேவையில்ல, லைட்டாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து நம்ம பொரிக்கும் போது நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் வந்து ஒரு 1/4 சிட்டிக்கு அளவுக்கு நம்ம அந்த ஆப்போ சோடா மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ இது வரைக்கும் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து திக்காக அந்த மாதிரி கட்டியாகவே இருக்கட்டும். மாவு தண்ணியாக கரைக்க தேவையில்ல. தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இட்லிக்கு அரைக்கிற மாவு வந்து நல்லா கட்டியான மாவாக எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் மாவு புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்வீட் செய்யும் போது நல்லா இருக்கும். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்க சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சர்க்கரை தான். 100 கிராம் சர்க்கரையை வந்து இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்துருக்க 100 கிராம் சர்க்கரைக்கு அதே 100 கிராம் அளவுக்கு ஒரு கப்பில் எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த சர்க்கரை தண்ணி வந்து கரைஞ்சி வரட்டும். அதாவது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வர தேவையில்ல. அதில் ஒரு 1/2 கம்பி பதம் அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. அதாவது ஒரு 1/2 கம்பி பதம் அளவுக்கு வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதம்னா லென்த்தாக கம்பி மாரி வரும். அதுதான் ஒரு கம்பி பதம். இது வந்து அந்தளவுக்கு இல்லாமல் லைட்டாக அந்த சர்க்கரை பாகு தண்ணி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக வர அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கட்டிடும். அதுக்காக நம்ம கட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து நம்ம ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆயிலில் விடலாம். இது ஆயிலில் பொரியும் போது நல்லா உப்பி நல்லா பெரிய சைஸில் வரும். செய்யும் போது ஸ்டவ் வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. அதிக தீயில் இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாமல் மாவாக இருக்கும். அதுக்காக தான் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் சமமாக எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம ஆயிலில் ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஊற்றி செய்கிறேன். அதுவே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு சைஸு இதோட சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விடுங்க. ஸ்பூன்லேயே எண்ணெயில் பொரியும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், அழகான ஷேப்பில் அழகழகாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த சூட்டோடவே நம்ம ஆயில் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தேன் மிட்டாய் வந்து நம்ம சர்க்கரை பாகிலே வந்து 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஊறுனுச்சிங்கன்னா நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதமுள்ள மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK Samayal சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.